ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கொளிஞ்சிக்கும் அவுரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ கொளிஞ்சினா என்ன, அவுரினா என்ன அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த கொளிஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தலைச்சத்துக்கு மிகுந்ததாக பயன்படுத்துவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் அதிகமான விளைச்சல் தந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல் வயலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உரமாக தலைச்சத்துக்காக பயன்படுத்துவாங்க. நம்மளுமே இது பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்களுமே பார்த்துருக்கலாம். இது ஆனது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதனுடைய இலைகளை விட கொஞ்சம் சின்னதாகவும், ஸோ காய்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதான காய்களை வந்து கொடுக்குங்க. ஸோ ஆனால் வந்து இந்த இது ஆனது வந்து பார்த்திங்கன்னா கொளிஞ்சியானது பட்டையான காய்களை கொடுக்குங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் இது தான். ஸோ நீங்கள் ஏதாவது செடிகள் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ பார்த்து வாங்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நேரத்தில் தான் பூக்கள் வந்து தரும். அவுரியானது, கொளிஞ்சியானது கத்திரிப்பு கலரில் தரக்கூடிய ஒரு செடிங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள